கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருளி இருக்கக்கூடிய வாகனம், அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம், அவர் அணிந்திருக்கும் நவரத்னம், அதே மாதிரி அவருடைய கந்தம், உதிக்கும் திக்கு, உதிக்கக்கூடிய நட்சத்திரம், நாள், இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்னா யோசிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் முன்னாடியே கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் செஞ்சு. கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல கோயில் ஐயர் இருப்பாரு பாத்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க, இந்த புருஷன் எந்த வாகனத்துல வந்திருக்கா, என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும், எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய செவி வழி செய்திகள் இருக்கு. நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொங்கு பெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில செய்யணும், முடிவெடுக்கணும், பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, பச்சை கலர் புடவை கட்டணும், இந்த நாள் அன்னைக்கு 2 விளக்கு ஏத்தி வைக்கணும், தலைச்சம் பிள்ளைக்கு ஆகாது, இந்த பரிகாரம் செய்யணும், இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பாத்தீங்களா. அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருளி இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு சட்டன் பார்த்துடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, மொதல் விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, மறைமுக எதிரிகள் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு இந்த வருஷம், அதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. பொதுவா விருச்சிகம் பாத்தீங்கன்னா நடிக்க தெரியாது, எதுவா இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2, மனசுல பட்டதை நான் அப்படியே கக்கிடுவேன், இதுதான் விருச்சிகம். கோபம் பயங்கரமா வரும், அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, அமைதியா போயிடலாம் இல்லைங்களா. ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா கேட்டுக்கோங்க, பிடிக்கல அப்படின்னா உங்ககிட்ட சண்டை போடுற வேலையும் வேணாம், அவங்க கிட்ட கோவப்படுற வேலையும் வேண்டாம், அவங்க கிட்ட கத்துற வேலையும் வேண்டாம். எனக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அமைதியா போயிட்டா பாதி பிரச்சனையை நம்மளால தவிர்க்க முடியும். ஆக இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. என் ஃப்ரெண்டு தாங்க ரொம்ப நல்லவன், கேட்டான் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு திரும்பி வரவே வராது. நம்ம திருப்பி அவங்க பின்னாடி நாயா பேயா அலையற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப நம்ம பாருங்க, நட்பை பேச்சோட நிறுத்திக்கலாம். வேணும் அப்படின்னா சாப்பிடறதுக்கு ஒண்ணு வாங்கி கொடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனம். கொடுக்க வாங்கி, அதாவது நான் காசு கொடுத்தாதான் என் நட்பு தொடரும் அப்படின்னா அப்படிப்பட்ட நட்பே நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், திடீர் மாற்றங்கள் அப்படின்றது வரும். அது நல்லதா வருமா கெட்டதா வருமா அப்படின்னா பெரிய லெவல்ல கெட்டதா வராது, நல்லதா தான் வரும், கவலைப்படாதீங்க. திடீர் மாற்றங்கள், திடீர் விஷயங்கள், திடீர்னு ஒரு இடத்துக்கு போறது, திடீர்னு வெளிநாட்டு போறது, திடீர்னு பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது, திடீர்னு கார் வாங்குறது, திடீர்னு ஒரு சொத்து பத்து வாங்குறது, இந்த மாதிரி திடீர் மாற்றங்கள் அப்படின்றது வரும். இந்த ஊர்ல இருந்தப்பா திடீர்னு எனக்கு டிரான்ஸ்பர் போட்டாங்க, தூக்கி என்ன ஹைதராபாத்ல போட்டாங்கப்பா, அங்க போயிருக்கப்பா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வரும். கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நிறைய பாத்தீங்கன்னா ரகசிய நோய்கள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ரகசிய நோய்கள் அப்படின்னும் போது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கத்தை தொடராதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எது எதெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சு, அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறக்கூடிய விஷயம். எனக்கு வேலை தாங்க பிரச்சனையா இருந்துச்சு, எனக்கு சாப்பாடு பிரச்சனையா இருந்துச்சு, எனக்கு நல்ல உடை பிரச்சனையா இருந்துச்சு, எனக்கு நல்ல இருப்பிடம் பிரச்சனையா இருந்துச்சு, எனக்கு ஆபீஸ் போறதுக்கு வண்டி வாகனம் பிரச்சனையா இருந்துச்சு. இப்படி எது பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகக்கூடிய வருடம் இந்த வருடம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, என்னோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட இப்ப அதிகமாச்சு. எப்படி, நான் பாருங்க ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், பிரம்மாண்டமான வீடு வாங்கிட்டேங்க. வீட்டுக்குள்ள யாராவது நுழைஞ்சாங்க அப்படின்னா வீட்டை அப்படியே பாக்குறாங்க, இவ்வளவு சூப்பரா இருக்கு என் வீடு அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த ஆடம்பரம் அப்படின்றது வீட்டுல தெரியும், ஆடம்பரம் அப்படின்றது வண்டியில தெரியும், ஆடம்பரம் அப்படின்றது நகையில தெரியும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஆடம்பர செலவு அப்படின்றது நீங்க பண்ணுவீங்க. மத்தவங்க உங்களை பார்த்து வியக்கிற மாதிரி ஒரு ஆடம்பர செலவு, இதனாலேயும் மறைமுக எதிரிகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செய்யக்கூடிய தொழில்ல பாத்தீங்கன்னா பெருசா நம்மளுக்கு மனசு லைக்காது. செய்யக்கூடிய தொழில்ல மனசு பெருசா லைக்கிறது இல்ல. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல எல்லாரும் உங்க கூட பாத்தீங்கன்னா நல்லா பழகிறது அப்படின்றது இருக்காது. ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங் இருக்கும். வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாவே வேலை செய்யற இடம் போக மாட்டேங்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம எதுக்கு போறோம், நம்ம வேலை செய்யறதுக்கு தான் போறோம், நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு வந்துடுறது நல்லது. யாருக்கிட்டையும் பெரிய லெவல்ல நம்ம பழக்க வழக்கம் வச்சுக்கணும், அவங்க நம்ம கூட ரொம்ப பெட்டா இருக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் இல்ல இல்லைங்களா. அதுக்கும் மேல
இந்த ரசாயனம் சார்ந்த தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில் இதெல்லாம் செய்யறவங்களுக்கு ஒரு பெருத்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கு. நிறைய பேர் வெளிநாடு போய் வர்த்தகம் செய்யறதுக்கான பிராப்தம், கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம், இப்படி நிறைய விஷயங்கள் காத்திருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா சேர்க்கையில கவனம் அப்படின்றது தேவை. யார் கூடனாலும் சேருங்க, உங்களோட பிரச்சனைகளையும் உங்களுடைய நாளைக்கு நான் இது செய்ய போறேன், இதுதான் என்னோட டார்கெட், இந்த வருஷத்துல இத்தனை லட்சம் நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், இத்தனை இடத்த நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களோட எண்ணங்களையும் சொல்லிக்காதீங்க, ரகசியத்தையும் சொல்லிக்காதீங்க. செஞ்சு முடிச்ச பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளவு ஒரு அந்யோன்யமான ஒரு நட்பா இருந்தாலும் இது சொல்றது அப்படின்றது வேண்டாம். ஓகேங்களா? பிரச்சனை இருக்க இடத்துல நம்ம போறது வேண்டாம். பிரச்சனை இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வேடிக்கை பாக்குறது கூட நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. மேக்சிமம் டூ வீலர் ஓட்டுறது அப்படின்றது வேண்டாம். கார்ல போய்க்கோங்க வந்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, அப்பானால ஒரு பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது இருக்கு. நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது இருக்கு. வெளிநாடு போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போறதுக்கு, ஒரு இன்ப சுற்றுலா போறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம பாருங்க, நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைச்சோம். பொதுவா விருச்சிகத்துக்கு ஒரு விஷயம் உண்டுங்க, ஒரு கேரக்டர் உண்டு. என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த தீர்க்கமா இப்ப முடிவு பண்ணிடுவாங்க, நாளைக்கு அதே விஷயத்த அது நேத்து இது இன்னைக்கு, நேத்து தீர்க்கமா முடிவு பண்ணி இன்னைக்கு அந்த விஷயத்த செஞ்சுட்டியா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது நேத்து இது இன்னைக்கு, நான் நேத்து என்ன சொன்னேன் இன்னைக்கு சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மனசு ஒரு ஸ்திரமா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம், இந்த ஒரு வருடமும் மனசு நம்ம ஸ்திரமா இருக்க வச்சுக்கணும், மனசை ஸ்திரமா பழகிக்கணும், எந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசை பக்குவப்படுத்திப்பாங்க, பதப்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் முதல்ல இருந்ததை விட பன்மடங்கு அதிகமாயிடுச்சுங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. என்னோட தம்பி தங்கச்சி எனக்கு முழுசும் சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்ற அமைப்பு. அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது பிரச்சனைல இருக்கு, வில்லங்கத்துல இருக்கு அப்படின்னா அது நமக்கு சாதகமா வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. எப்பயோ நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோங்க, எங்க அப்பா அம்மா இப்ப போய் கொடுப்பாங்களா அப்படின்னா நிறைய பேருக்கு வீட்டுல சொத்து பத்து பிரிக்கலாம். நம்ம பிள்ளை ஒண்ணு இருக்கேங்க, நம்ம பிள்ளை கஷ்டப்படுது அப்படின்னு நமக்கு 10 ரூபாய் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இல்லம்மா எனக்கு பூர்வீக சொத்து பத்தி எல்லாமே இருக்கு, கோர்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவரா வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லம்மா இந்த காலகட்டத்துல நான் பாருங்க இப்பதான் கோர்ட்டை விட்டுட்டு அவுட் சைட் த கோர்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாலும் நல்லபடியா நம்மளுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க ரீதியா இருந்து வந்த பலவிதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்ப குழந்தைங்க ரீதியா எனக்கு பாருங்க ஒன்னா ரெண்டாங்க 1000 பிரச்சனை இருந்துச்சுங்க அப்படின்னா அந்த 1000 பிரச்சனைல அட்லீஸ்ட் ஒரு 40-50 பிரச்சனையாவது தீர்வுக்கு அப்படின்றது வரும். நம்ம மேல 2 பெரிய பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க விஷயம் நமக்கு 2 பாறாங்கல்ல தூக்கி தூக்கி வச்ச மாதிரி இருந்துச்சுன்னா ஒண்ணு தேரைக்கிட்ட நம்மளுக்கு ரிலீஃப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரிலீஃப் அப்படின்றது வரும். ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் முழுசும் உங்களுக்கு இனிமையான வருடமா அமையும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, ஆமா நாங்களும் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம், பிள்ளைய காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலாம்னு நினைக்கிறோம், பிள்ளைய வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம், பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு அந்த பிள்ளைய சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு பூட்டி இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ஒத்து வருமா, ஒத்து வராதா? வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம், வாங்கலாமா வாங்க கூடாதா? இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாவும் இருக்கும், முழு தீர்வாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்போம், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.